மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பிங்க் நிற ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கடமணன், விவரங்கள். வணக்கம். இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னி சித்தார்த் ஜெகடே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை மாநகரத்தில் பெண்கள், குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக பெண்களுக்காக உதவி எண் மற்றும் GPS கருவி பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் சென்னையில் பல இடங்களை ஓட்டி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சமூக நலத்துறை கள ஆய்வு குழு கடந்த சில நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சில ஆண்கள் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை சில ஆண்கள் ஓட்டுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகளின் கீழ் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை பெண்கள் மட்டுமே இயக்க ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த விதிகள் பற்றி இளஞ்சிவப்பு ஆட்டோ இயக்கும் பயனாளிகளுக்கு பல முறை எடுத்துரைத்த பின்னரும் ஆண்கள் ஓட்டுவது கண்டறியப்பட்டு விதிகளை மீறினால் RTO மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சமூக நலத்துறையால் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில சமூக நலத்துறை ரீதியாக எச்சரிக்கை விடப்பட்ட பின்னரும் தொடர்ந்து ஆண்கள் சிலர் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்கி வருவது தொடர்ந்து அது குறித்தான புகார்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோல் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னி சித்தார்த் ஜெகடே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் தொடர்ந்து இயக்கி வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடமணன்.